ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆனியன் பொட்டேட்டோ ஸ்நாக்ஸ். இது எப்படி செய்யறதுன்னா, ஒரு 3 பொட்டேட்டோவை எடுத்துட்டு அதை நம்ம நல்லா வேக வச்சுட்டு இந்த மாதிரி மசிச்சுக்கணும். நல்லா அந்த உருண்டை இல்லாம நல்லா உடைச்சு விட்டு நல்லா மசிச்சு விட்டுக்குங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா 2 பச்சை மிளகாவை சின்ன சின்ன துண்டா நறுக்கி போட்டுக்குங்க. அதுக்கப்புறமா பாருங்க, கரம் மசாலா கொஞ்சம், ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா சிக்கன் மசாலா இருந்துச்சுன்னா கொஞ்சமா ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு ஏத்த மாதிரி கொஞ்சோண்டு மிளகாய் தூள், நம்ம பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் அதனால கொஞ்சமா போட்டுக்குங்க, மிளகாய் தூள் போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சமா உப்பு போட்டுக்குங்க. நம்ம உருளைக்கிழங்கு வேக வைக்கிறப்ப அதுல கொஞ்சமா நம்ம உப்பு போட்டுதான் வேக வைப்போம். அதனால இப்ப நம்ம மசிச்சு மசாலா தடவுறப்ப கொஞ்சமா உப்பு போட்டுங்க. மல்லி இருந்துச்சுன்னா, கொத்தமல்லி இருந்தா கொத்தமல்லி தலையில போட்டுக்குங்க. அதுக்கப்புறமா பெப்பர் பவுடர் கொஞ்சமா போட்டுங்க. போட்டுட்டு நம்ம இப்ப கரண்டியால நம்ம மசிக்க முடியாது, கையாலே நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். அப்பதான் அந்த மசாலா எல்லாம் போய் ஃபுல்லா போய் ஒட்டும். உருளைக்கிழங்குல நல்லா மசிச்சு விட்டுக்குங்க. பாத்தீங்கன்னா நல்லா உருண்டை பிடிக்கிற அளவுக்கு நல்லா மசிச்சு விட்டுக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வெங்காயம் பெரிய வெங்காயம் பாதியா நறுக்கி அது என்ன செய்யணும்னா, ஒவ்வொரு வெங்காயமா தனித்தனியா பீஸா எடுத்து வச்சுங்க. அப்புறம் நம்ம ஒரு பவுல்ல கார்ன்ஃபிளவர் மாவு ஒரு 2 ஸ்பூனும், அரிசி மாவு ஒரு 2 ஸ்பூனும் போட்டுக்குங்க. கொஞ்சமா உப்பு ஆட் பண்ணிக்கங்க. அப்புறம் பெப்பர் கொஞ்சமா போட்டுக்கங்க. ஏன்னா இதுலயும் மசாலா இப்ப நம்ம இதை தண்ணி ஊத்தி நல்லா கலக்கிக்கலாம். பெப்பர் உங்களுக்கு காரம் ரொம்ப கொஞ்சம் பிடிக்கும்னா போட்டுக்கோங்க, பிடிக்காதுன்னா பெப்பர் அவாய்ட் பண்ணிடுங்க. நான் இப்ப பெப்பர் போட்டிருக்கேன். அது போட்டாதான் அந்த தண்ணி ஊத்தி நம்ம கலக்கி ஆனியன் அதுல தடவி விட்டு அதுக்கப்புறமா நம்ம பிரெட் தூள் பண்ணி வச்சிருக்கணும். அந்த பிரெட் தூள்ல திரட்டி எடுத்து போடணும். நீங்க இதுலயும் அந்த பெப்பர் பவுடர் போட்டீங்கன்னா தான் கொஞ்சம் டேஸ்டியா இருக்கும். அதாவது தண்ணி மாதிரி கலக்கிடாதீங்க, கொஞ்சம் திக்னஸா கலக்கிக்குங்க. ஏன்னா அந்த ஆனியன் இதுல ஒட்டணும். அதனால இப்ப பாருங்க, அந்த ஆனியன் பாதியா ஒரு ஒரு வெங்காயத்தை எடுத்து பாதியா நறுக்கி அதுல ஒவ்வொரு பீஸா நம்ம எடுக்கணும். ஒன்னு ஒன்னா உரிச்சு உரிச்சு எடுக்கணும். அதுக்குள்ள நம்ம உருளைக்கிழங்குல போட்ட மசாலா கலக்கி வச்சிருக்கோம்ல, அதை எடுத்து அதுல ஸ்டஃப் பண்ணி வைக்கணும். இந்த அளவுக்கு வச்சிருங்க போதும், ரொம்ப மேல வரைக்கும் வைக்க வேண்டாம். இங்க பாருங்க, இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டீங்கன்னா அதுக்கப்புறமா நம்ம இப்ப கலக்கி வச்சிருக்கிற அந்த கார்ன்ஃபிளவர் மாவு, அரிசி மாவு தண்ணி கலக்கி வச்சிருக்கோம்ல, மிளகு போட்டு உப்பு போட்டு அதுல நம்ம அதுல தடவி நீங்க பாருங்க, அதுல அந்த தண்ணியில தடவி ஃபுல்லா அது எல்லாமே அப்படியே ஈரம் ஆகணும். அது பிரெட் தூள்ல
இதெல்லாம் நினைச்சு அந்த பிரெட் தூள்ல வந்து 2 பெரட்டி பெரட்டி விட்டீங்கன்னா அந்த ஈரம் வந்து அந்த பிரெட் தூள் வந்து இழுத்துரும். இழுத்ததுக்கு அப்புறம் நம்ம எண்ணெயில போட்டா இந்த மசாலா வந்து வெளியில வராம அழகா இருக்கும். சாப்பிட்றப்ப நல்லா கிரின்சியா இருக்கும், முறுமுறுன்னு இருக்கும், நல்லா இருக்கும், சாப்பிட்றதுக்கும் சாஃப்டாவும் இருக்கும். குழந்தைங்களுக்கு ஈவினிங் நேரத்துல நீங்க இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு தந்தீங்கன்னா விரும்பி பிள்ளைங்க சாப்பிடுவாங்க. இது செஞ்சிட்டு நீங்க டொமேட்டோ சாஸ் தொட்டு சாப்பிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். இல்ல அப்படியே சாப்பிடணும்னாலும் உங்க விருப்பம் கைஸ். இது ஈவினிங் நேரத்துல குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்க வந்து லோ ஃப்ளேம்லயே வச்சுதான் இது வந்து வறுக்கணும், அப்பதான் நல்லா இருக்கும். இல்லைன்னா பாதி வெந்து வேகாம இருக்கும். நம்ம சேனலை லைக் பண்ணாதவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க, ஷேர் பண்ணாதவங்க கண்டிப்பா நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க. பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இங்க பாருங்க எவ்வளவு செமையா கிரின்சியா வந்திருக்கு. நீங்களும் செஞ்சு பாருங்க கைஸ்.